நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வில்லன் வில்லிகளாக ஒரு சீரியலில் வரக்கூடிய ஒரு ஹீரோட ஹீரோயினோட வெளியிலேருந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதை விட இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா சினிமாவை விட நெடுந்தொடர்களில் வில்லன் வில்லிகளுடைய பங்கு என்பது ரொம்ப பெருசாக இருக்கு. ஸ்மார்ட் பாய் வில்லன் வில்லிகளோட தான் பெரும்பாலும் மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. இவருடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இதில் யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்து? சார் எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? இவங்களை பார்த்தா ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்தவொடனே கோவம் வருது. ஏமா இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. அவங்க நல்ல ஃபேமிலியா தான் சொல்லி 8 வேற வழியில எங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்க போலி நகையை போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா அவங்கெல்லாம் அதில் வாழ்றாங்களோ இல்லையோ, நீங்கெல்லாம் அதில் வாழ்றீங்க போட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்டாக நடிகை தனம் சீரியலில் வரக்கூடியவர் சார். ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க சார்? கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தையும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுத்தணும். அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டிதானே. பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு, என்ன சொல்றதுன்னே தெரியல. அடிக்கணும்னு தான் தோணுச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபரீனா என்னமா அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. எங்க இது மாதிரி ஃபரீனா தாக்கப்பட்டார்? இதெல்லாம் என்ன பிரமாதம், நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்கல்ல, இருக்கும்போது கூட்டத்துல வந்து நம்ம இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி. காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். இவங்க பண்ற இரிட்டேஷன்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இது பிரியாத்தம்பி மேடம் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பாராட்டினா உங்களை தானே பாராட்டுறாங்க. நீனா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும். காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது சார். அப்படிலாம் கிடையாது சார். இல்ல சார், இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாங்க. என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பதையும் பேசுறாங்க. இப்ப ஏமா டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது. 2 பேரா மாமி? எல்லாத்தையும் சரமாரியா வந்து தடுத்துட்டு இருந்தாங்க சார். அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணு கோபத்துல திரும்ப பழி வாங்குது. உங்களுக்கு ஹீரோனா எங்களுக்கு வில்லன் தானே. காவேரியோட பாய் ஃப்ரெண்ட் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க. அவங்க பண்ண ஏன் மாமா பையன் சார். அவன் மாமா பையனா அந்த பொண்ணு லவ் பண்ண கூடாதா சார்? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல சார். ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். என்ன நடக்குது? நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. இப்போ காவேரிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கல்ல சார், காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா சார். ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். இது மட்டும் எப்படி சரி? கேளுங்க சார். ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அதே மாதிரி எங்க சைடுலயுமே எங்களுக்கான சான்ஸ் கிடைச்சா இந்த கேரக்டர் யாரு இப்ப? நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். இந்த கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான். என்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கை என்கிட்ட தான் லவ் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணா அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது எனக்கு தெரியாதுல. ஓடி போனதால தான் காதல் பண்ணாரு. நீ எப்படி அவனை நினைக்கலாம்? நீ எப்படி அவனை நினைக்கலாம்? அவங்க 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போனேன். ஊரை விட்டு ஓடி போனீங்களா? ஆமா. ஒரு தப்பான பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் கண்மணியும் அன்பும் தான் காப்பாத்திட்டு வந்தாங்க. கொலை பண்ற விக்கிற அளவுக்கு போயிட்டான். ஐயோ, என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன்.
எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. ஆமா. இப்படி ஒரு இவ்வளோ பேரை வச்சு செய்றீங்களே, அந்த பொண்ணு இந்த பொண்ணு இவரு, நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? அவங்க யாரு? அந்த பொண்ணு பேர் காவேரியா? இவங்க தான் காவேரி. அங்க கண்மணி. அவங்கள விடுங்க. கண்மணி சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார். ஊருக்கே உபதேசம் பண்றாரு எங்க அண்ணன் உறைஞ்சு போய் நிக்கிறான். என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? அது போகட்டும், எந்த சீரியலை ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே. இப்ப வரும்போது உங்க ப்ரோக்ராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். ஆமா ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துருவேன். விஜய் டிவி ஃபுல்லா. எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்னென்னலாம் திட்டி இருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். என் பையன், நீங்க என் மகன். ஈஸ்வரி சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். சிவகவிதா என்ன கேட்கணும் என்கிட்ட? நீங்க சின்ன மருமகளா வீட்ல? ஆமா சார். மேடம் தமிழ் செல்வியை அது கூட பிள்ளை மாதிரியே கேக்குறீங்க. என்ன கேட்கணும்? சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ 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 போ. பாவம் அவ கன்சீவா வேற இருக்காங்க. அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. கண்டிப்பா ஏன் உண்மை நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சதுல பேசுறதுக்கு ஏன் உண்மையை சொல்லல? முதல்ல ஒரு போய் சொன்னா மாமியார் இப்படி பண்ணா நான் வந்து வேற மாதிரி உண்மையை சொல்லல அப்படிதான் பண்ணுவேன். ஆளு சவுண்டே குறைஞ்சு போச்சு. நீங்க ஆரம்பிக்கல எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒரு மாமியார் தான் திட்டி விட்டுருவேன் அப்படின்னீங்க. மொத்த மாமியார் போட்டுல மொத்த மருமகள் அடங்கிட்டீங்களே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு வில்லிய பாக்குறப்போ, ஒரு வில்லன் நடிகரை பாக்குறப்ப அவங்க கிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேள்வி என்னது? இது ஒரு நல்ல கேள்வி. அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்களா இல்ல அதே வில்லத்தனத்தோடயே பாப்பாங்களா? என் பையனே என்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரம் த டே ஒன்ல நான் வில்லியாவே தான் நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீ வில்லியா நடிச்சேன்னா எனக்கு இப்போ யாருமே கல்யாணத்துக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாமா அப்படி. அம்மா போதும்மா நீ என்னம்மா இப்படி நடிக்கிற? ஆமா, இந்த மாமியார் கொடூரமான மாமியார். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு எப்படிப்பட்ட ஒரு மாமியாரா இருக்குன்னு உங்களுக்கு ஆசை? இந்த அவங்க கூட திரும்ப அதே தானே கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைக்காவது நீங்க நல்ல மாமியாரா இருப்பீங்களா? நான் சொல்வேன், நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப வருஷமா டிராவல் பண்றேன். அவங்களுக்கு மருமகனும் வந்தாச்சு, மருமகளும் வந்தாச்சு. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க 2 பேருக்குமே இவங்க கிடைச்சது அவங்க பண்ண புண்ணியம். ஸ்டார்ட் ஆக்ஷன் யாரும் பேசக்கூடாது. இவங்க சீனியர், இவங்களை கத்துவாரு. என்கிட்ட அப்படி பேசலாமா? பேசாம இரு, பிரபஞ்சம் பாத்துக்கும். பேசாம இரு, பிரபஞ்சம். நான் டென்ஷன் ஆயிடுவேன். வெங்காயம் பாத்துங்க, வாய விடுங்க. பிரபஞ்சம் எனக்கு ஒண்ணுமே புரியலையா? தெளிவா சொல்றேன் பாருங்க. யூனிவர்ஸ் பாத்துக்கோன்னு யூனிவர்ஸ் பிரபஞ்சம். அவர் உங்களை திட்டுறாரு, நீங்க இப்படி பேசாம இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு மரியாதை இல்லையா? என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? ஒரு வார்த்தை வாய் திறக்க மாட்டாங்க. நான் டென்ஷன் ஆயிட்டு பத்திரகாளியும் போது நான் கத்துவேன். கடந்த 2002 இருந்து இது வரைக்கும் வில்லி ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். கோவில்ல போய் உட்காந்து ஷூட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 2002 இருந்து 2006 நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். தஞ்சாவூர் பெரிய கோவில்ல பெரியவர் வந்து என் மண்டை மேலேயே போட்டு ஒரு கொட்டு கொட்டினாரு. அப்ப நாங்க இருந்தேன், நான் தஞ்சாவூர். உங்களை அடிச்சப்ப நான் நேரா பார்த்தேன். பெருமையா நீங்க மேட்ச்ல 6 அடிச்சப்ப பார்த்த மாதிரி சொன்னீங்க. இது சொல்றத பார்த்தா டீடைலா சொல்றாங்க. எனக்கு என்னமோ நீங்க அனுப்புன ஆள் மாதிரியே தெரியுது. பிரம்ம ராட்சசி நீ எல்லாம் நன்னா இருப்பியா? நாசமா போயிடுவேன். எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலண்ணா. இந்த சாபமான விஷயங்கள் வந்து நிறைய நான் என்னோட லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். வெளியில கூட என் பிள்ளைங்க முன்னாடி அழ முடியாது. ஏமா அழுவீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சாபம் நம்ம வாழ்க்கையை பாதிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கா? அது பயம் இருந்தது. சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும்போது டாய்லெட் குள்ள போய் கமோட் மேல உட்காந்துட்டு அழுதுருக்கேன் பல நாள். நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கோ இப்போ இந்த பிள்ளைங்க சொன்னாங்க இல்லையா, எதுக்குமே எங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலி ஒன் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் காஃபி சாப்பிட்டு கிளம்புறேன் பாண்டிச்சேரியிலேருந்து. வணக்கம் தல. வணக்கமே வம்பா இருக்கு. நீ தானே அது அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் தான் அது அப்படின்னா. சார் வெரி சீரியஸ் சார். ஏன் அந்த பிள்ளைய வந்து பாடாப்படுத்துற? பிள்ளைய பெற்ற என் வயிறு எப்படி தெரியுமா எரியுது? எனக்கு அந்த டைம் வந்து நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஓ சாபம் விட்டுட்டாங்களோ? புள்ளைய பத்த எனக்கு எப்படி தெரியுமா வயிற்று எரியுது அப்படின்னு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அந்த புள்ளைய எப்படி பாடாப்படுத்துறிய? நம்ம நடிச்ச ஒரு ரோலை தான் அவங்க சொல்றாங்கன்னு உங்களால அதை பிரிச்சுக்க முடியல. அந்த சாபம் பழிச்சிருவோம் உள்ள பயம் இருக்கும். நினைச்சாலே பயமா இருக்கு. பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய சீரியஸ்னஸ் பார்க்குறப்ப அவங்க சொன்ன அந்த பவர்ஃபுல் வார்த்தைகள் அவங்களுடைய ஒரு உண்மையை சபிக்கிற மாதிரி சபிச்சாங்க. சார் இப்போ என்னோட சீரியல்ல இருக்க என் கோஸ்டார்ஸோட நான் ஒரு கேஷுவலா ஒரு அவுட்டிங் போயிருக்கேன் அப்படின்னா, இப்போ என் கூட வந்து லீட் பண்றவங்க இருப்பாங்க அப்படின்னா மற்ற 2 பேருக்கும் 3 பேருக்கும் இருக்கிற வரவேற்பு எனக்கு கம்மியா இருக்கும். என்ன பார்த்து வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஐயோ இவளா அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே
அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆக்சுவலி அதை ஃபேஸ்ல சொல்லுவாங்க. என்னோட கேரக்டர் எப்படின்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒருத்தரை லவ் பண்ற மாதிரி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஸோ என்னோட ஃபிளாட்ஸ்ல நான் புதுசா யார்கிட்டயாவது பேசுறேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இல்ல ஒரு அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னா, டெஃபினட்டா இவ வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளு, உன் புருஷனை வந்து கண்டிச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த மாதிரிலாம் ஒரிஜினலாவே சொல்லியிருக்காங்க என் அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஒரு கடத்திருப்ப விழாக்கு கூட ஹீரோயின் தான் கேட்பாங்க. என்றைக்குமே வில்லியை வந்து இது வரைக்கும் ஒரு கடத்திருப்பு விழா கூட, இது வந்து அக்கா கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கடத்திறப்பு விழா செகண்டரி, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இல்ல நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் வேணும்ன்ற மாதிரி, அது முக்கியமான பிராண்ட்ஸ் ஏதாவதுன்னா நெகட்டிவ் கேரக்டர்ஸை ஒரு மெயின் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் வந்து ஒரு சீரியலில் நடிக்கும்போது அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட். நிஜ லைஃப்பில் ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. மண்ணை வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது, செத்து போகணுன்னு அப்படி. அப்போ அந்த மாதிரி நடிக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு. ஆனால் அவங்க ஒரிஜினலாக 8 மாதம் அதை நடிக்க மாட்டேங்கிறா டைரக்டர்கிட்ட. துணியை கட்டின்னு நடிக்கும்போது நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது. பட் இந்த சீனை பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப இம்பேக்ட் சீன். ஏன்னா எனக்கு பிடிக்கலடா. நான் அப்போ என்ன சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது, பிரபஞ்சத்தை ப்ரேயர் பண்ணினேன். நான் அத்தனை தேவதைகளையும் ப்ரேயர் பண்ணினேன். நான் நடிக்கிறேன், அடிவாயத்துலேருந்தெல்லாம் நான் சொல்லலை, இது நடிப்பு, எனக்கு தொழில். நான் சொல்கிற ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் இந்த சீன் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால் ஆனால் இது எதுவுமே பலிச்சிடக்கூடாது அவங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு 2 பேருக்குமே குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். அந்த சீனை நான் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா. அந்த சீன் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? அழுதேன். ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா சார், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறா. அவ்வளோ ப்ரேயர் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணாது, நான் அவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன். நான் 2 பேரையுமே போய் அப்படியே கட்டி பிடிச்சி கன்சோல் பண்ணிட்டேன். மாதிரி 2 குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பரா இருக்காங்க. நான் வந்து இவங்களை வந்து ஒரு ரசிகையா தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. ஹீரோவுக்கு எப்படி ரசிகை அதே மாதிரி இவங்களுக்கு. பாரதி கண்ணம்மா ரிப்பீட், அது 6 வருஷம் முடிஞ்சு இப்ப ரிப்பீட் திரும்ப அதை பார்ப்பாங்களா? 5 to 6 ஏப்பா ஃபுல் ஃப்ளெஜ்ட் எல்லாத்தையும் பாப்பீங்க. ஆமா, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாம் விஜய் டிவில வேலைக்கு சேர்த்துங்கப்பா. ஸ்லாட் டைம் தெரியுது. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. ஆசைப்படாப்ல தம்பி. விஜய் டிவியில் வரக்கூடிய சீரியல்களை வரிசைப்படுத்துக. கண்மணி அன்புடன், சக்திவேல், மகளே என் மருமகளே, ஆகா கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆமா, மத்தியானம் இது கடையில தென்றலே மெல்ல பேசு நடுவுல வருதா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. பூங்காத்து திரும்புமா, மகாநதி, ஐயனார் துணை, பாண்டியன் ஸ்டோர், சிறகடிக்க ஆசை, சிந்து பைரவி, சின்ன மருமகள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 10:30 மறுபடியும் மகாநதி போடுறாங்க. மறுபடியும் 10:30 போடுறாங்களா? பாரியா 11 மணிக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குவேன். நன்றி நன்றி நன்றி.